இன்னைக்கு காலமா அர்ஜென்டா எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பஸ்ல ரொம்ப நாள் கழிஞ்சு இந்த முதல் பஸ்ல போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இந்த பஸ்ல எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கார் எடுக்க போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பையனுக்கு ரொம்ப நாள் கனவுங்க கார் எடுக்க. அப்படியே இல்லையா? இப்போ நாங்க எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தக்கலை. தக்கலையில இருந்து வள்ளியூர் போக போறோம். வள்ளியூர். வள்ளியூர்ல பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். அதாவது நாங்க விஐபியா இருக்கிறதால பஸ்ல டிராவல் பண்ண மாட்டோம். ரொம்ப நாள் கழிஞ்சு பஸ்ல டிராவல் பண்றதால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சீட்ல குஷன் இல்லை இருக்கு. ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வண்டி டிரைவர் ஓட்டுறாரு, கண்டக்டர் திட்டியாரு, வண்டி ஓட்ட தெரியல. இவர் தவிர்தான். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜுனு, நம்ம டேண்டி அஜய், இவர் யாருன்னா ராக் ஸ்டார். அதாவது எங்க கேங்லேயே ஒரு பக்கா பிளே பாய்னா இவர் தான். ஸ்கேனர். அதாவது இவனை பாருங்க, இவனை ஒரு நாள் பார்த்தேன். அவ போட்டிருக்க கம்மலி கல்லற கரெக்டா இல்ல, இவன் சீரியஸா இல்லையா? அதாவது உண்மை. அவன் அதாவது என்ன சொல்றது, அயன்மேன் இருக்கு தெரியுமா, அது ஒரு பவர் இருக்கு, பவர். அதாவது இந்த கார் சீரியஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு கார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த வீடியோல என் நண்பன் அதை பத்தி பேசுவான். இல்ல இன்னொரு ட்விஸ்டே இருக்கு. அது கார் பார்க்க போயிட்டு கார் பக்கத்துல வச்சு சொல்லியும். என்ன ட்விஸ்ட்? இல்ல வண்டி ஓட்ட தெரியாது. கரெக்டா கைஸ். என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, தலைவன் இப்பதான் டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். 2 வாரம் ஆச்சு. எப்படி நான் தான் இவங்கள பலியாடாக்க போறேன். பலியாடு இல்ல, பலினோ. சரியா, பலினோ தான் வாங்க போறோம். ஸோ கைஸ் என்னன்னா, இவன் நிறைய கார் சர்ச் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் இவனோட ப்ரிஃபரன்ஸ் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட் தான் இருந்துச்சு. ஸ்விஃப்ட்னாலே பசங்களுக்கு நிறைய இருக்கு பிடிக்குங்களா. அதே மாதிரி இவனுக்கு ஸ்விஃப்ட் தான் பிடிச்சிருந்து. அதுக்கப்புறம் நிறைய சாய்ஸஸ் இருந்தான். எதில் ஸ்விஃப்ட், பலினோ, சியாஸ். பட்ஜெட் ஒரு 4 லட்சம் ரூபா. 4 குழப்பம். என்ன பிரச்சனைனா, 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரீசெண்டான மாடல். பாக்கி இதெல்லாம் 4 லட்சம் ரூபாய்க்கு பார்த்த கார்லாம் 2 லட்சம் ரூபாய் வேலை இருக்குது. நல்லா கம்ப்ளைண்ட். அதனால நிறைய காரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம். அதாவது 4 லட்சம் ரூபாய்க்குள்ளாடி ஒரு 2017-18 அந்த மாதிரி உள்ள மாடல்ஸ் கார் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் நிறைய கிடைக்க மாட்டேங்குது. இப்போ செகண்ட்ஸ் கடை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் காரே 8 லட்சம் ரூபா. 2018-2014 நல்ல வண்டி அவனுக்கு கேட்குற காஸ்ட் 6 லட்சம் ரூபா. நான் 1 லட்சம் ரூபாவோட போட்டா புதுசு வண்டி எடுப்பேன். 10 வருஷம் யூஸ்டு கார் அடிக்கிறதுக்கு புதிய கார் எடுக்கலாம். அதான் மார்க்கெட்டிங். இங்கே உள்ள மார்க்கெட்டிங் சுற்றி வலின்னு ஆக்சுவலி எங்கேயுமே இல்லை. ஒரு நாள் ஒரு கார் இருந்து 5 லட்சம் ரூபாய் கார் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாருங்க. நான் போய் சொன்னேன், மத்தியானம் வரேன். நான் அட்வான்ஸ் கேட்டாங்க. நான் அட்வான்ஸ் இல்லைன்னு சொன்னேன், வந்து பார்த்து போடுறேன்னு. அந்த கார் அப்போதான் அவனுங்க ஷெட்டில் எடுத்துட்டு இருந்தாருங்க. காலமா 12 மணிக்கு ஒருத்தர் ரெடி ஆச்சுல அந்த வந்து வண்டி எடுத்துட்டு போறியா. அவ்வளோ டிமாண்டு சுற்றி வலினோக்கி. ஆமாம் பாய்ஸ். அதாவது என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சுசுகி பிராண்ட்ல இருக்க காரை என்னதான் சோஷியல் மீடியாவில் ஸ்விஃப்ட், பலினோயா, பப்பட காருன்னு சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய கம்மி ஃபேமிலி மெயின்டெனன்ஸ். என்ன கதை அப்படின்னா, அந்த காருக்குள்ள செகண்ட்ஸ் மார்க்கெட் டிமாண்டு எப்பவுமே குறையாது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது அந்த காருக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி மிடில் கிளாஸ் எதிர்பார்க்கறது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ். அந்த காருக்கு மைலேஜ் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டும் ஓரளவுக்கு குறைஞ்ச கார் மாதிரி இருக்காதுங்க. கம்ஃபர்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் ஒரு ஹைவேல 100-120 போகிறப்போ வண்டி பப்படம் கடந்து ஆடிய மாதிரி ஆடும். அது ஒன்றும் தான். மற்றபடி ஊருக்குள்ள சிட்டி சைடில் ஓட்டுறதுக்கு ஒரு லோ மெயின்டெனன்ஸில் ஒரு அழகான ஒரு டிசைனும் அழகான ஒரு வண்டி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மாறி தான் போகணும். கைஸ், மார்த்தாண்டன் டு வள்ளியூர் போயிட்டு இருக்கு. நாங்கள் நாகூரில் இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறி வள்ளியூர் பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இன்னொரு பஸ்லாம் போயிட்டு இருக்கேன். இங்கே நாங்கள் போயிட்டு இருக்கிறப்போ நாங்கள் 3 பேரும் பிரேக்கப் ஆகி, ஆனால் எங்கள் ஃப்ரெண்டு சீட்டுக்கு ஒரு 2 சீட்டு தாண்டி ஒருத்தர் இருந்து சரியா பருவாடி பைக்க. அதாவது லவ் ஸ்கிஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்கள் கேங்கிலேயே இவன் தான் மாதவில் தோழர். நடுவில் இருந்துட்டு கையெல்லாம் போடியா போயிட்டு. ஆனால் எங்கள் ஃப்ரெண்டில் இருந்துட்டு ஒருத்தன் ஜாலியாக ஜல்சா பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு தான் ஓயோவான்னு தெரிலங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவனை தான் என்ன பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். தலைவா, வாழ்த்துக்கள். இந்த வீடியோவோட பார்த்துட்டு இருந்தேன்னா உனக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதை பார்த்தீங்களா 2 சீட்டு தாண்டி இருக்காங்க. லெவல் தான், வேற யாரும் இல்லை. ஸோ கைஸ், ஃபைனலாக நாங்கள் வள்ளியூர் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். ஸோ அந்த காரை எடுத்துட்டு அந்த கார் ஓனர் இங்கே வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் ஃபியூ மினிட்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவர் இன்னும் காணல. இதுக்கு ஆப்போசிட்ல தான் அசோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்டைல்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெக்டைல்ஸுக்கு யாரும் வராதிங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா பயங்கர ரேட் அதிகங்க.
ஏன்னா இப்போ தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோமா, நேரம் போகல, அதனால நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். பட் அங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கு கழிஞ்சு ஃபைனலாக இந்த காரை கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த பலூனு தான் ஆமாம் பாருங்கள், இந்த பலூனை தான் நாங்கள் வாங்க போகிறோம். பாருங்கள் இந்த வண்டி தான் உங்களை வருவோமா. ஆமாம் வண்டி எடுத்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது வண்டி எனக்கு கையில வாங்கல, இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் ஓட்டிட்டு இருந்தார்ல அவர் தான். அவர் என்னன்னா இந்த காரோட அசசரிஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வண்டி எடுக்கிறப்போவே இந்த ஒரிஜினல் செட்டை, அதாவது அந்த ஆடியோ செட்டை மாத்திட்டு இல்லை டச் போட போறானா, ஆண்ட்ராய்டு செட்டு போட போறானா, என்னதான் கம்பெனில இருந்த செட்டு தள்ளி நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல ஆண்ட்ராய்டு செட்டு வாங்கி போட்டாலும் அந்த ஓல்டில் அந்த பழைய செட், அதாவது கம்பெனி செட்டில் இருக்க அந்த குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது. நீங்கள் என்ன பிராண்டு வாங்கி போட்டாலும் சரி. நான் அவன் தான் சொன்னேன் இது இருக்கட்டு அப்படின்னு, அவன் இல்லை எனக்கு டச்சு போடணும் அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ அதனால டச்சு மாற்ற போகிறான். கைஸ் வண்டி பார்க்குறது ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ தான் சர்வீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை இவன் ஆல்ரெடி இங்கே வந்து விசிட் பண்ணி பார்த்து வண்டி எல்லாம் ஓட்டி பார்த்து வண்டி இவனுக்கு ரொம்ப பிடிச்ச போய் தான் இந்த வண்டியை அவன் வாங்குகிறான். ஸோ ஏன் இந்த வண்டியில் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாத்திரம், ஏன் இந்த வண்டியில் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் கேமரா எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால தான் இந்த வண்டியில் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை மாற்ற போகிறான். ஸோ இதாங்க இந்த கடை. இவர் பார்க்குறதுக்கு ஹிந்திக்காரர் மாதிரி இருக்காரு, ஆனால் இவர் தமிழ்னு தோணுது. ஸோ கைஸ் இதான் அந்த கேமரா செட்டு. இந்த செட்டோட பிராண்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு பவர்னு போட்டிருக்காங்க. கைஸ் என் ஃப்ரெண்டு கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவன் நீ கடையில் எல்லாம் சேல் பண்ணிவிட்டு நாளைக்கு வருவான். எல்லாம் காரை எடுத்துகிட்டு போகிறோம் தெரியும். ஸோ கைஸ் இதுதான் அந்த வண்டியோட இன்டீரியர் லுக்கு. நம்ம இதுக்கும் பேனட் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. பேனட் ஓப்பன் பண்ண அங்கே இருக்கு எங்கே இருக்குண்ணா ரொம்ப இருக்கான் போல. இந்த பெலினோட பேனட் ஓப்பன் பண்ணுறப்போ இன்ஜின் நீட்டாக தெரியுது. இன்னொன்று கீழே தரையும் நீட்டாக தெரியுது. என்னன்னா அடியில் உள்ள அது கவர் இல்லை போல். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 சிலிண்டர் வண்டி ஆக்கும். ஆனால் அந்த வண்டியில் சர்வீஸ் அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. பட் இந்த இன்ஜினை பார்க்குறப்போ அதை சர்வீஸ் அடித்த மாதிரி இல்லைங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லியான், அதனால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை. ஆனால் இங்கே நிறைய சாணி இல்லாத மாதிரி இருக்குது. நான் இந்த அடியில் அந்த கவர் இல்லாமல் வண்டி பார்த்தது இல்லைன்னு தோணுது. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ இங்கே பாருங்களேன், இந்த மொட்டை மாடி தெரிகிற மாதிரி கீழே இருக்க அடியில் இருக்க என்ட்ரலாக் எல்லாம் கிளியராக தெரியுது. இந்த இன்லைன் 4 சிலிண்டரை பற்றி யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது மைலேஜ் நல்லா கிடைக்குமா, இல்லை பவர் அதிகமாக இருக்குமா, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு காரை பற்றி பேச ஐடியா இல்லைங்க, அதனால கேட்குறேன். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 95,944 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரி, கிட்டத்தட்ட ஒரு 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த 2017 பெலினோ டெல்டா வேரியண்ட்டுங்க. ஸோ இந்த கைஸ் ஃபைனலி நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இது டெல்டா வேரியண்ட்டுங்க. ஸோ 2017 மாடல். இந்த பெலினோ இவன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4,35,000 இந்த பெலினோ வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தாங்க. எனக்கு ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 3,80,000 திருப்பி லாபமாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாற்றலாம் நினச்சோம். பட் இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறதால நம்ம ஊரில் போய் மாற்றலாம். அதாவது இங்கே அவங்க 12,000 கேட்குறாங்க, ஊரில் 8,000 9,000 இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பிராண்டுன்னு தெரில. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான் அப்படின்னா, நம்ம ஊரில் போய் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ கைஸ் ஃபைனலி சிக்னேச்சர் போட்டுட்டான் பையன். ஃபைனலி தலைவன் சாவி வாங்க போகிறான். கங்க்ராட்ஸ். எல்லா மிடில் கிளாஸோட ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மூவ் பாருங்க ஃபர்ஸ்ட் மூவ் வரலாம் இல்லை. வா 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 வரலாம் வா வைரவா வரலாம் வா வைரவா வாழ அங்கே போனோம் இங்கோட்டோம் வா 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 கைஸ் வண்டியோட லுக்கு பயங்கரமாக இருக்குது. போதும் அங்கே இடம் சாமானம் கிடக்கு. சாமானத்தை எடுக்க போகிறோம். நம்ம இதான் நம்ம காரு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வண்டி எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்க. வண்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. வண்டியில் ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு
செக் பண்றதை தவிர்த்துட்டு இன்ஜின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டியை நாங்க எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ எங்க ஊருக்குள்ள நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல நார்கோவில் இனி மார்த்தாண்டம் போனோம். நான் பையன் தான் டிரைவரா இருக்காப்புல. ஸோ கைஸ், நீங்க தலை அஜித்தை பார்த்துருப்பீங்க, பட் என்ன பார்த்துக்க மாட்டீங்க கார் ஓட்டி. ஏன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டுறேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாது. இது ஓலே. ஸோ கைஸ், ஃபைனலாக நாங்கள் கார் எடுத்துட்டு போறோம். எவரி மிடில் கிளாஸோட ட்ரீமே தான் ஒரு கார் வாங்கினேன்னு. எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய ரீல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கார் சுசுக்கியோட காராக தான் இருக்கும். அதே ஆனா நிறைய பேர் ஆல்டோ எடுப்பாங்க. என் தலைவன் அதுக்கு மேல போய் வெளியில எடுத்திருக்காரு. ரொம்ப எடுத்தா எங்கேயாச்சும் போன அடுத்து ஏன்டது கடன் கேட்கலாம், அதுக்கு நம்ம காரை இருந்தா ஓகே தானே. சரிதான், அப்படிலாம் இல்ல. இவனோட எக்ஸ் எங்க தெரியுமா, அவங்க கியா எடுத்தா வேற இருந்திருப்பா, கார் இருந்திருப்பா, கண்டிப்பா வேற இருந்திருப்பா. ஆனா கியா பத்தி நிறைய தெரிய மாட்டேன். கியா என்னன்னா ஃபாரின்ல ஒரு ஒஸ்ட் பிராண்டாகும் கியா. அது இன்னைக்கு பார்த்து ஒரு கேவலமா இருந்த ஒரு வண்டி பார்த்தோம். ஃபைனலா நம்ம நாகூர் எத்திட்டோம். ஆனா இந்த கார் எப்படி என் ஃப்ரெண்டு வாங்கினா, எதனால இந்த கார் வாங்கினா, எங்கேயாச்சும் அவமானப்பட்டானா? ஏன்னா நம்ம கார் இல்லாத பட்சத்துல யார்ட்டாச்சும் நம்ம அர்ஜென்டா ஃபேமிலி ஒரு எமர்ஜென்சிக்கோ எதுக்காச்சும் அர்ஜென்டா வெளியே போறோம் அப்படின்னு பட்சத்துல யார்ட்டாச்சும் கார் கேட்டால் தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அவமானப்பட்டானா? ஏன் நான் பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் அவமானப்பட்டானா, அந்த மாதிரி கார் எடுத்தானா, என்ன கதைன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு பேக்ல தான் இருக்கான், அவன் இதை பத்தி சொல்லுவான். நீ எப்படி கார் எடுத்த இந்த காரை? கார் எடுக்கணும்னு ஒரு ஆசை மக்கா, லைட்டா உண்டு. வீட்டுல 4 பேர் 5 பேர் எங்க ஃபங்க்ஷனுக்கு போனா பைக்ல போனோம், சேர்ந்து போக முடியாது. சரி நமக்குன்னு ஒரு கார் இருந்தா சேர்ந்து போலாம் இல்ல, அப்படி அந்த மாதிரிதான் ஃபேமிலியா சேர்ந்து போக வேண்டி எடுத்தது. எப்படி பார்த்து எடுத்த இது? அதாவது நான் கிட்டத்தட்ட மக்கா 3 மாசமாட்ட அலைஞ்சிருக்கேன் காருன்னு. எவ்வளவு கேட்க போனதெல்லாம் இது கூடுதல். ஒருத்தண்ட கேட்டா அவன் சொல்லலாம் இது மொக்கா அது மொக்கா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இது ஒப்பீனியன் சொல்லிட்டே இருப்பான். ஒன்னு எடுக்க போனதுல இது மக்கா ரைட்டு கூடுதலாக அப்படி இப்படின்னு. சரி பார்த்து ஒரு 4 ரூபா பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது. லாஸ்ட்ல அடுத்த ஒரு 5 லட்சம் ரூபா ஆச்சு. 5 லட்சம் ரூபாய்க்கு நல்ல கார் எடுக்கலாம். 5 லட்சம் ரூபாய் கிடைச்சல. தேடி சென்னை ஆள் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா தேடியாச்சு. ஃபுல்லா டீலர் அது இதுன்னு சொல்லலாம். 2014 வண்டிக்கு 5.5 லட்சம் ரூபாய் கேட்பானோ. அதே இது புதிய வண்டி, அந்த வண்டி 8 லட்சம் ரூபா தான். பலினோ இல்ல 10 வருஷம் யூஸ் வைக்கானா. அது பின்ன நம்ம தேடி லாஸ்ட்ல பேஸ்புக்ல இருந்து தாண்டாக்கல ஒரு காவல் கிணறு கிட்ட ஒரு வண்டி கிடக்குன்னு அரைச்சாச்சு. பின்ன பார்க்கவே சரி ஓகே, ஒருத்தன் ஓட்டினா எனக்கு கூட வேலை வைக்க போய் ஓட்டினா அவனு வண்டி ஓகே. சரி அடுத்த நாள் என்ன சித்தப்பா வச்சு வண்டியை பேசினா. வண்டியை லாஸ்ட்ல ரைட்டு 4.80 கேட்டான். கேட்டு 4.50 ரூபாய்க்கு முடிச்சான். 4.50 முடிச்சாக்கல லாஸ்ட்லயும் திரும்ப பேசி 4.35 கிடைச்சி. சரிதான். ஆனா வேற லெவல்ல பேசி எப்படியோ முடிச்ச பத்தியா. ஒரு 5000 ரூபாய் ஓபி அடிச்சுட்டு வரலாம்னு நினைச்சோம். பையன் என்ன பண்ணான்னா, இன்னைக்குதான் 1 லட்சம் ரூபாய் அவனை கையில கொடுக்கலாம், பாக்கி லோனு தான். அப்போ பையன் ஒரு 5000 ரூபாய் 4.35 முடிஞ்சில்ல, 4.30 முடிச்சாச்சு, அக்கௌண்ட்ல கொடுத்தாச்சு. பையன்ட்ட கீ எடுன்னு சொல்லி இவன்ட்ட நான் சொல்லி கீ எடுத்துட்டு கார் போவேன்னு. இவன் பையன் கீயை கொண்டு லவ் மூட்ல கொண்டு போன் பேசிட்டு போறான் ரோட்ல எங்கேயோ. அதனால எங்களுக்கு 5000 லாஸ் தெரியுமா? இவன் அந்த கீயை எங்களுக்கு தந்திருந்தா நாங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டே இருந்துருப்பா. அதுல அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் போட்டாச்சு. எங்களுக்கு 5000 லாஸ். அதுல அவன் எனக்கு சேனல்ல கேட்டுட்டு போய் அவன் இதை பாப்பான்.